கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த ரியா கிட்ட சவால் விடுறாங்க இல்லையா, அதான் காமிச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, கார்த்தியை வந்துட்டு மாசா காமிக்கிறதுக்கும் ஆனந்த டமாசா காமிக்கிறதுக்கும் ரியா மூலயமாவே வந்துட்டு டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆனந்த் இது வந்துட்டு நீயா யோசிச்சிருக்க மாட்டேன், இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க இல்லையா, அப்போ போல் கார்த்தி வந்துட்டு மாசாக என்ட்ரி கொடுப்பாங்க. அதாவது டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, ஆனந்துக்கு இந்த மாதிரி யோசிக்கிற புத்தியே கிடையாது, கார்த்தி தான் யோசித்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரா என்னமோ. இதான் எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தியை பார்த்து வந்துட்டு என்னையும் ஆனந்தே பிரிக்கிறதில்ல, உனக்கு வந்துட்டு என்ன சந்தோஷம் நினச்சேன், நீ தான் இதை பண்ணியிருப்பேன் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கூட உனக்குலாம் வெக்கமாகவே இல்லை, குடும்பத்துக்கு என்னவோ வாழை வந்து பொம்பளை மாதிரியா நீ பேசிகிட்டு இருக்க, அடுத்தவங்க புருஷனை வந்துட்டு அபகரிக்கிறதே தப்பு, அதில் நீ என்ன சவால் வேறு விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற லேடி போலீஸ்லாம் வந்துட்டு இவளை இழுத்துட்டு போகிறதுக்காக கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விடுங்க, இங்கே பாரு, நான் வந்துட்டு இப்போயுமே அவங்ககிட்ட சவால் வர்றேன், ஆனந்தோட பொண்டாட்டியா அந்த வீட்டோட மூத்த மருமகளா நான் தான் அந்த வீட்டுக்கு வரப்போகிறேன், இது நடக்குதா இல்லையான்னு பாரு, உள்ளே அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காதீங்க, கண்டிப்பாக வருவேன், திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கார்த்தியை முறைச்சமானிக்கே வந்துட்டு போலீஸ் கூட கிளம்ப, இப்போதாண்டா எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு நீ கொஞ்ச நேரம் வரலன்னு வச்சுக்கோ, இவளெல்லாம் குத்தி கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனந்து சொல்ல, சரி விடு கோவப்படாத, அதான் அவளை வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, இனி அவங்க பார்த்துப்பாங்க, அவள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக அவளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம அம்மாவை சுட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட கஷ்டப்படுத்தினா அவள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி அவங்க வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்க, ஃபர்தராக நாங்கள் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கோம், நீங்கள் வந்துட்டு நாங்கள் கூப்பிட்றப்ப வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. எதுக்கு கார்த்தி தேங்க்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு வந்துட்டு ஆனந்த் கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமிக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆளாக பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபா, மீனாட்சி, ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே கால் பக்கத்தில் நின்று மானைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்கூலுக்கு ஏதாவது புது டீச்சர் வந்து அப்படியேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா இது, என்னையே உட்காந்து முழுக்க கவனிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தால் நல்லபடியாக சரியாயிடுவேன், முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு முதல்ல டீச்சர்கிட்டலாம் நல்ல பேர் எடுப்பாங்களே, சாப்பிட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டா அப்படின்னு சொல்ல, மீனாட்சி வந்துட்டு நானும் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. தீபா வந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, எங்கே தீபா நீ சாப்பிட்டையா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, என்ன மீனாட்சி சொல்கிற, அப்போ தீபா வந்துட்டு சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைத்த, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்ததுலேருந்தே தீபா வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு விரதம் இருக்காத்த, ஒரு பொழுது வந்துட்டு சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு விரதம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஒரு பொழுதுனா நைட்டு மட்டும்தான் சாப்பிட்றாளா அவள் அப்படின்னு கேட்க, ஆமாத்த அப்படின்றாங்க தீபா. அதை கேட்டது வந்துட்டு அபிராமி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தான் உடம்பு சரியில்லாமல் போய் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டல, நீங்கள் யாருமே வந்துட்டு நிம்மதியாகவே இல்லை என்ன அப்படின்னு சொல்ல, அத்தை விடுங்கத்த, நீங்கள் தான் இப்போ சரியாகி வந்துட்டீங்களா, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, தீபா இப்போ நான் தான் சரியாயிட்டல, நீ ஒழுங்காக சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ புரியுதா, கார்த்தி இப்படி தான் கஷ்டப்படுறான், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்ல, சரிங்கத்த நான் சாப்பிட்றேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா, இப்போ தான் எப்போ பார்த்தாலும் ஸ்கோர் எடுத்துடுறாச்சே, நம்மளுக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேக்கே, நம்மளும் தான் அளவு குத்துனோம் எல்லாம் செஞ்சோம், ஆனால் இவங்க மட்டும் நல்ல பேர் எடுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு கருமி உருகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. பரவாயில்ல மக்களே, ஒரு பக்கம் வந்துட்டு ரியாவை பிடிக்கிறது, ஏன்னா ரியாவை முடிச்சா தானே அடுத்து வந்துட்டு ரம்யாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த வழியே வந்துட்டு ஆட்ட போகும், அடுத்து வந்துட்டு ரம்யாவே முடிச்சு விட போகிறாங்கன்னு தான் வந்துட்டு தோணுது. ஆனால் ரம்யாவோட ஆட்டம் இப்போதைக்கு முடியாது, கொஞ்சம் இந்த தாலி வந்துட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு மைண்ட் வாய்ஸில் ரொம்ப பேசிக்கிட்டு கிடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஏதாவது பிளான் போடும், அது மூலயமா காட்டி வந்துட்டு ரம்யாவை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சீன் வரும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு ரம்யாவை காட்டாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது மாதிரி தான் இருக்குது. இல்லாட்டி அது வேற வளவள கொலகொலன்னு என்னத்தையாவது வந்துட்டு நான் தான் பரிகாரம் பண்ணேன், நான் தான்ட்டு வந்துட்டு என்னத்தையாவது சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம். இனி வர்ற எபிசோடு வந்துட்டு ரம்யாவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.